friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் கார குழம்பு தாங்க செய்ய போறோம். இந்த குழம்பு வந்து வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது சாப்பிட்டா சரியாகுங்க. இதுல அயன் சத்தும் இருக்கு. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த குழம்பு செய்யறதுக்கு 150 கிராம் பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உரல்ல போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போது உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கணும். இது உள்ள விதைகள் வந்து அலசி எடுத்துக்கணுங்க. அதனால் இது போல் ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கணும். நசுக்கி வச்ச சுண்டைக்காயை இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். உப்பு போட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையும் இது போல் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா சுண்டைக்காவும் இது போல் நசுக்கி எடுத்துக்கிட்டேங்க. இதில் கொஞ்சம் விதைகள் இருக்கும். அதனால் இது போல் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. பிணைஞ்சி விட்டுட்டு இதை ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். 2 வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன். இது உள்ளே இருக்கிற விதைகள்லாம் அப்போ தாங்க போகும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இதை குழம்பு செய்யறதுக்குள்ளே இது போல் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரை நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 20 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி இது போல் பாதி பாதியாக வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காரக்குழம்பு, வத்த குழம்பு எது செஞ்சாலும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதக்கிக்கணும். இப்போது சுண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் சுண்டைக்காவில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து போகுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த அளவு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாய்த்தூள். நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். நான் என்னுடைய வீடியோவில் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. மிளகாத்தூளில் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெயிலேயே. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது கூட சேர்த்துக்குங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் அது கூட சேர்த்துக்கணுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இது ஒரு 1/2 லிட்டர் இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவு கொதிச்சிடுச்சுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த அளவு கொதிச்சு வந்ததும் இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இது கரெக்டான அளவு. பாருங்கள், கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஆரோக்கியமான பச்சை நிறம் சுண்டைக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் இந்த குழம்ப இட்லி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் கூட வச்சு ஒரு சின்ன பொரியல், அப்படி இல்லைன்னா வத்தல், அப்பளம் எது வேணாலும் கூட வந்து வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இந்த சுண்டைக்காய். வயிற்றுப்புண், வாய்ப்புண், அப்புறமா இரும்பு சத்து இதில் இருக்குங்க. இதை நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க. நீங்களும் இந்த சுண்டைக்காய் குழம்பை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.